ஆதி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஆதி சேனல்ல ஆதி சங்கரரோட இல்லத்துக்கு வந்திருக்கோம். இது அவருடைய தாயார் வீடு. அவர் பிறந்த இடம் இந்த இடம்தான். அதுக்கு தான் நாங்கள் உங்களை வந்திருக்கோம். நாங்கள் காலடிக்கு வருஷா வருஷம் ஆதிசங்கரோட ஜென்ம ஜெயந்தி அன்னைக்கு போவோம். அப்படி போயிருந்த போது நாங்கள் ஆதிசங்கரோட தாயார் வீட்டுக்கு வந்திருந்தோம். அந்த வீடு தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்க போறீங்க. நம்ம அந்த பிராமண முறைப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தாய் வீட்டில் தான் குழந்தைகள் பிறப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்களோட தாயாரை அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்ததாகவும் அந்த இடத்துல ஆதிசங்கரர் பிறந்தனால அந்த வீடும் ஸ்பெஷலாக இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த காலத்து கட்டிடக்கலையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். 4 கட்டா அந்த வீட்டோட இதை பிரிச்சிருப்பாங்க. அந்த 4 கட்டில் எப்படியெல்லாம் அந்த கட்டடம் இருந்தது, அப்புறம் பழமையான கிணறு, இன்னைக்கு அந்த கிணறுல தண்ணி இறைச்சி குடிக்கிறாங்க, அந்த தண்ணி அவ்வளவு நல்லா இருந்தது. இது எல்லாமே நீங்க இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஆதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஸோ ஆதிசங்கராச்சாரியார் பிறந்த இடம் இதுதாங்க. ஸோ அவங்க அம்மா ஆரியம்பா பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கேரளா நம்பூதிரி ஃபேமிலியிலிருந்து. ஆதிசங்கராச்சாரியார் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாரும் காலடி தான் பிறந்த இடம்னு நினைப்பாங்க. பட் நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆரியம்பா வீடு இது. பகவான் ஆதிசங்கராச்சாரியார் பிறந்த வீடு இதுதான். ரூம் இங்கே இருக்குங்க. அவரோட வித்யாரம்பமும் இங்கே தான் நடந்தது. அவரோட உபநயனமும் இங்கே தான் நடந்தது. எல்லாமே லோக்கல் ஹிஸ்ட்ரிஸ், லோக்கல் ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ் எல்லாமே வச்சு பார்க்கும்போது எல்லாமே டேலி ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பகவான் ஆதிசங்கராச்சாரியாவோட கிருப்பா இல்லை, கிரேஸ் இல்லை, அவளோட விஷ் இல்லைன்னா யாரும் இங்கே வர முடியாது. ஸோ நீங்கள் இங்கே வந்திருக்கிறதுனாலே நீங்கள் ரொம்ப பிளஸ்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். பகவான் ஆதிசங்கராச்சாரியாவே டைரெக்டாக உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆமாங்க, அவருடைய அன்புக்கு பாத்திரம் ஆயிட்டோம். ஆமாங்க. என்ன விஷயம்னா, அவருடைய ஆதிசங்கர ஜெயந்தி கொண்டாட்டங்களுக்கு நான் 19 வருடம் இடைநிற்றல் இல்லாம வர்றேன். நான் 19வது வருஷம் தான் இங்க உனக்கு அனுமதி அப்படின்னு பகவத் பாதர் சொல்லிட்டாரு. அதுவே எனக்கு மகிழ்ச்சி தான். இந்த வருடமா ஹரி ஓம். என் பேர் பிரத்யும்னா. நான் இங்கே ஆதிசங்கர நிலையத்திலேருந்து உங்ககிட்ட பேசுகிறேன். நான் இப்போ கரண்ட்டாக சின்மயா மிஷனோட ஒரு 1 year ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். யூத் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு 3 months ஆஃப் ட்ரைனிங் எங்களுக்கு கிடச்சிது. ஆன் நம்ம கண்ட்ரி பற்றி, பாரத் பற்றி நிறையா கற்றுக்கிற மாதிரி, நம்ம கல்ச்சர் பற்றி கற்றுக்கிற மாதிரி, நம்ம அத்வைத வேதாந்தா ஃபிலாசபி பற்றி கற்றுக்கிற மாதிரி கற்றுக்கிட்டு நாங்கள்லாம் பாரத்தில் வேறு வேறு பார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க எங்களை சேவா பண்ணுறதுக்கு. ஸோ நான் இங்கே கேரளாவில் கொச்சியில் இருக்கேன். இதே மாதிரி என் பேட்ச்மேட்ஸ் சில பேர் சென்னையில், அசாமில், டெல்லியில், மும்பையில் வேறு இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்த பற்றி உங்களுக்கு நான் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா மேல் பாலூர் மன்னா ஆதிசங்கர நிலையம்னு சொல்லுவோம். சின்மயா மிஷன் இந்த இடத்த பாதுகாச்சு நல்லா பார்த்துட்டு இருக்குங்க. ஸோ ஆதிசங்கராச்சாரியார் பிறந்த இடம் இதுதாங்க. ஸோ அவங்க அம்மா ஆரியம்பா பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கேரளா நம்பூதிரி ஃபேமிலியிலிருந்து. இந்த இடத்துல அந்த காலத்தில் ஆல்மோஸ்ட் 1300-1500 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த ராஜாக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி தான் அடுத்த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலி இங்கே. ஸோ சுற்றி இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸ் எல்லாரும் அவங்க க்ராப் இங்கே தான் கொடுத்து அதுக்கு ஆன பேமெண்ட் வாங்கிட்டு எல்லாம் போவாங்க. இந்த இடம் தான் மெயினாக இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்ததுங்க. ஸோ ஆதிசங்கராச்சாரியார் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாரும் காலடி தான் பிறந்த இடம்னு நினைப்பாங்க. பட் நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆரியம்பா வீடு இது. பகவான் ஆதிசங்கராச்சாரியார் பிறந்த வீடு இதுதான். ரூம் இங்கே இருக்குங்க. அவரோட வித்யாரம்பமும் இங்கே தான் நடந்தது. அவரோட உபநயனமும் இங்கே தான் நடந்தது. எல்லாமே லோக்கல் ஹிஸ்ட்ரிஸ், லோக்கல் ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ் எல்லாமே வச்சு பார்க்கும்போது எல்லாமே டேலி ஆகுதுங்க. இந்த இடம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இடம் பேர் பார்த்தீங்கன்னா இது வெளியநாடுங்கிற ஒரு இடத்துல இருக்குங்க. பஸ் வழியாக வந்தீங்கன்னா வைட்டிலான்னு ஒரு ஸ்டாப் இருக்குங்க. அங்கேருந்து போனீங்கன்னா பிரவம்னு ஒரு இடம் இருக்குது. பிரவம் போகிற இடத்துக்கு பஸ் ஏறினீங்கன்னா பேப்பத்தின்னு ஒரு ஸ்டாப் இருக்குங்க. அந்த ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5-10 minutes தான். ஒரு ஆட்டோ கூட கிடைக்குங்க. ஆட்டோ 30 rupees கூட ஆகாதுங்க. ஸோ இது ஒரு வழி வரக்கு. இன்னொரு வழி வரக்கு பார்த்தீங்கன்னா பிரவம் ஸ்டேஷன் ஒன்று இருக்குங்க. பிரவம் ஸ்டேஷன் இங்கேருந்து 20 minutes. அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிங்கனாலும் இங்கே ஈஸியாக ஒரு 15-20 minutes வந்துடலாங்க. ஏர்போர்ட்லேருந்து வர்றதுன்னா மறுபடியும் நான் சொன்ன மாதிரி வைட்டில் போயிட்டு வர்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். பஸ் ஈஸியாக கிடைக்கும். இல்லைனா கேப் கூட பிடிச்சிக்கலாம் நீங்கள். ஸோ இப்படி தான் இங்கே வர முடியுங்க. கார், பைக் இருந்ததுன்னா இன்னும் ஈஸி வரக்கு. ஓகே. இப்போ அம்மா இங்கே தான் சங்கரர் பிறந்தாரு. காலடிக்கும் இங்கேக்கும் அவங்க அம்மா போனாங்கல்ல,
இப்போ மேக்ஸிமம் அங்கதான் காலடியில தான் இருந்தாங்க. கடைசி காலத்துல வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. ஆமாங்க. அது ஹிஸ்டரி ரெண்டுக்கும் தொடர்பு மேக்ஸிமம் அவங்க ஹஸ்பண்ட்னால அங்க காலடி அவங்க பிறந்த ஆமாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இங்க அம்மா பிறந்தாங்க. ஓகே, வேற என்ன தொடர்பு உண்டு? ஸோ ஆரியம்பாக் பார்த்தீங்கன்னா நிறைய நாளாக கல்யாணம் ஆகலைங்க. ஸோ கரெக்டாக ஒரு ஹஸ்பண்ட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஃபைனலாக இந்த சிவகுருங்கிற நம்பூதிரி ஃபேமிலிங்கிறனால கொஞ்சம் எல்லாமே பார்த்து ஒரு நல்ல ஃபேமிலியை தான் கல்யாணம் பண்ணணும்னு பார்க்கும்போது ஆமாங்க, வேற ஆப்ஷன் கிடைக்காதனால சிவகுரு ஃபைனலாக கண்டுபிடிச்சப்ப அவங்களும் ரொம்ப நாலேஜபிள், வேதங்கள் படித்த ரொம்ப லேர்னட் ஸ்காலராக இருந்தாங்க. ஃபேமிலி வெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆரியம்பா ஃபேமிலி ரொம்ப வெல் டு டூ, நிறையா வெல்த் இருந்ததுங்க, நிறையா செல்வம் இருந்தது. பட் அங்கே வந்து காலடியில் சிவகுருக்கு வந்து ஓரளவுக்கு தான் இருந்தாங்க, டீசெண்டாக தான் இருந்தாங்க. ஆனாலும் நாலேஜ்னால ஆரியம்பா அப்பாவும் ரொம்ப படித்தவங்களா இருந்தனால சரி நாலேஜ் வெல்த் விட முக்கியம்னு சொல்லி அங்கே வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க, தூரமாக இருந்தனாலையும். அப்புறம் என்ன ஆகுதுன்னா சிவகுரு ஹெல்த் வந்து டிட்டீரியரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க பகவான் ஆதிசங்கராச்சாரியா பிறந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் அங்கே யாராவது பார்த்துக்கணுங்கிறனால அங்கே ஷிஃப்ட் ஆயிடுறாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம். ஓகே, அவங்க குருகுலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா படித்ததெல்லாம் கொஞ்சம் அங்கே கிட்ட தான் இருக்கும். இந்த கனகதார ஸ்தோத்திரம் கூட பார்த்தீங்கன்னா நடந்தது வந்து சொர்க்கவாசல்னு சொல்லுவாங்க, அது ஒரு இடம் இருக்குங்க. ஸோ அது வந்து ஏர்போர்ட் கிட்ட இருந்து ரொம்ப கிட்டங்க. அந்த வீடு இன்னும் இருக்குங்க. முன்னாடி ஆக்சுவலாக விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு இப்போ யாரும் உள்ளார விடுறது இல்லை. அடுத்து நாங்கள் அங்கே தான் போகிறோம். ஓகே, அதுக்கு நீங்கள் ரூட்டும் சொல்லுங்க, அது சொல்லிடுங்க, அது எனக்கு தனியாக. இப்போ வந்து அவர் வந்து இங்க உபநயம் நடந்தது, இங்க விளையாண்டது, இங்க குளங்கள்ல போய் இங்க பயன்படுத்துறது எல்லாமே இந்த இடத்துலதான், இந்த வீட்டுல. பெரிய பொக்கிஷமான இடம். இப்ப முக்கியமான நிகழ்வு ஏழு வருஷம் நடக்கும் அப்படின்னா யாராவது மக்கள் விழாக்கள் நடக்கிற காலகட்டம் மாதிரி இருக்கா, அப்படி வந்து பாக்குற மாதிரி இருக்கா, இல்ல காமனா எல்லா டேஸ் அலோவ் பண்ணுவீங்களா, இல்ல ஒரு பர்டிகுலர் சண்டே எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒரு சில நாள் அலோவ் பண்ண மாட்டாங்க, அப்படிலாம் ரூல்ஸ் இருக்கா இங்க வந்து? இங்க நீங்க என்ன டே வேணா வந்துக்கலாங்க, இது ஓப்பனா தான் இருக்கும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஆதிசங்கராச்சாரிய ஜெயந்தி May 2. ஸோ எவ்ரி இயர் இங்கே வந்து செலிப்ரேஷன்ஸ் நடக்குங்க, காலையில் பூஜை இருக்கும், மற்ற இதுவும் இருக்குங்க. அப்புறம் போன மாதம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே டெம்பிள் ஸ்வயம்பு ஐயப்பன் கோவிலும் இருக்குங்க. ஸோ அங்கே டெம்பிள் உற்சவமும் போன மாதம் தான் நடந்ததுங்க. அது வந்து 3 monthsக்கு ரொம்ப கிராண்டாக 3 டேஸ்க்கு வந்து ரொம்ப கிராண்டாக நடத்துவாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், பூஜை இருக்கும், அர்ச்சனை இருக்கும், திக்ஷா இருக்கும், அன்னதானம் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. இங்க வேத பாடசாலை மாதிரி இருக்கா, நீங்க படிக்கிறது மாதிரி ட்ரெடிஷனல் படிக்கிறதுக்கு இது மாதிரி விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு என்ன? ஸோ வேத பாடசாலாங்கிறத விட இப்போ வந்து இங்க விஎஸ்சி கோர்ஸ்னு ஒன்று நடக்குதுங்க, வேதாந்த சாதகா கோர்ஸ்னு இங்கிலீஷ்ல நடக்குதுங்க. இது வந்து ஒரு 1 year ப்ரோக்ராம். ஸோ இது பேசிக்கா ஒரு குறிப்பிட்ட வயசு அப் டில் தி ஏஜ் ஆஃப் 28-30 பார்த்தீங்கன்னா சாந்தீபனி சாதனாலயான்னு இருக்கு மும்பையில். அங்கே வந்து 2 year வேதாந்தா கோர்ஸ் இருக்குங்க. ஆஷ்ரம்லேயே இருந்து ஃபுல்லாக பிரம்மச்சாரியா ஃபாலோ பண்ணிட்டு 2 years பகவத்கீதா, வேதாஸ், சாண்டிங் அதெல்லாம் இருக்கிற மாதிரிங்க. இப்போ இந்த 28-30 வயசு மீறிடுச்சு, இல்லைன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் பண்ண முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரி ஜாஸ்தியாக படிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த வேதாந்த சாதகா கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 1 year கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். திருமணமே பண்ணியிருந்தாலும் இங்கே கொஞ்சம் மேரிட் கப்புள்ஸும் அது படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. அதுக்கு ஏதாவது கட்டணம்? அதுக்கு ஒரு சின்ன ஃபீ பே பண்ணுங்க. பட் நீங்கள் ஃபீ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 yearக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணும், ஃபுட்டு ஸ்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. இங்கே வந்து ஆனால் ப்ராஃபிட்டுக்காக பண்ணுறது இல்லைங்க. இது நீங்கள் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். எக்ஸாக்ட் ரேட் வந்து ஆஃபீஸ் கால் பண்ணி செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க. இது அதுக்கப்புறம் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் லைஃப்பில்? பர்சனலாக கேட்குறீங்களா? இல்லை, பொதுவாக இதை கோர்ஸ் படிக்கிறவங்க அடுத்து என்ன பண்ணுவோம்? இது வந்து ஜென்ரலாக இப்போது என்ன பண்ணுறதுனாலும் எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னா, சரி நீ இது படிச்சுட்ட, சர்டிஃபிகேட் ஏதாவது கிடைக்குமா, சேலரி ஏதாவது கிடைக்குமா, பேரைஸ் ஏதாவது கிடைக்குமா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு அவுட்கமோட பண்ணுறது இல்லைங்க. நம்ம ட்ரெடிஷ்னலி பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த தெரிஞ்சுக்கணுங்கிறதும் அது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காகங்கிறது மட்டும் இல்லை. அந்த காலத்துல பிரம்மச்சாரி ஆசிரமம்னு சொல்லுவாங்க. டில் தி ஏஜ் ஆஃப் 25 ஃபர்ஸ்ட் போய் ஒரு குருவோட குருக்குள்ள இருந்துட்டு படிச்சுட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க, கல்யாணம் பண்றதோ வேலை பண்றதோ. இது எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். இப்போ நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்ங்கிறது வேற, வேர்ல்ட்லி நாலேஜ்ங்கிறது வேற. நம்ம உலகத்துல இருக்கிறதுனா ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்ண முடியாது, இல்லைன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஆசிரமம் போயிட்டா உலகத்துல இருக்க முடியாதுன்னு அந்த செப்பரேஷன் மிஸ்கன்செப்ஷன் வந்துருச்சு. நம்மளோட சம்ஸ்கிருதி, நம்ம கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா அதுதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங். எல்லாத்துலயுமே காட் இஸ் இன்வால்வ்.
நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், நம்ம கும்பிட்றதா இருக்கட்டும், வேலை செய்யறதா இருக்கட்டும், நம்ம கெஸ்ட் பார்க்கறதா இருக்கட்டும், அதிதி தேவோ பவன்னு சொல்லுவோம். மாதா தெய்வம், பிதா தெய்வம், குரு தெய்வம்னு சொல்றோம். எல்லாத்தையும் நம்ம காடா தான் பார்க்குறோம். ஸோ இதோட பெனிஃபிட் என்னன்னா, உங்களுக்கு பே ரைஸ் கிடைச்சிருமா, ப்ரொமோஷன் கிடைக்குமா, அதெல்லாம் எதுவும் கிடைக்காதுங்க. சர்டிஃபிகேட் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆமா, சர்டிஃபிகேட் வேணா கிடைக்கலாம். பட் ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா, நம்மளுக்கு நம்மளோட ட்ரூ நேச்சர் வந்து சச்சிதானந்தா ஒரு இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இது எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், எப்படி ரியலைஸ் பண்றாங்கிறதுக்கு ப்ராக்டிக்கல் டிப்ஸ், ப்ராக்டிசஸ் இதெல்லாம் கிடைக்குங்க. ஃபைனலா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நம்ம ஹாப்பியா இருக்கிறோமா இல்லையாங்கிறது தான். நம்ம ஸ்டடீஸ் எல்லாமே அதுக்காக தான். நம்மளோட நேச்சர் ஆனந்தா பிளிஸ் அது வந்து எப்படி ரியலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமாங்க, ரொம்ப சூப்பர். நம்ம ஒரு மனுஷனை பிறந்திருக்கோம், ஆனா என்ன நோக்கத்துக்காண்டி பிறந்திருக்கோம்னு தெரியறதுல ஏதோ ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும் லைஃப்ல. ஆமாங்க. ஆனா உண்மையான ஆனந்தத்தை தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ரியலைஸ் நம்ம என்ன வாழ்க்கையில இது பிறந்திருக்கோம், நம்ம நோக்கம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பா நீங்க இந்த வயசுல பயன்படுத்திருக்கீங்க. கண்டிப்பாங்க. கடவுள் உங்களுக்கு துணையா இருக்கட்டும். ஆமாங்க, ரொம்ப நன்றி நீங்களும் இங்க வந்ததுக்கு. பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க வந்து பகவான் ஆதிசங்கராச்சாரியாவோட கிருப்பா இல்ல, கிரேஸ் இல்ல, அவளோட விஷ் இல்லைன்னா யாரும் இங்க வர முடியாது. ஸோ நீங்க இங்க வந்திருக்கிறதுனாலே நீங்க ரொம்ப பிளஸ்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். பகவான் ஆதிசங்கராச்சாரியாவே டைரக்டா உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஆமாங்க, அவருடைய அன்புக்கு பாத்திரம் ஆயிட்டோம். ஆமாங்க. என்ன விஷயம்னா, அவருடைய ஆதிசங்கர ஜெயந்தி கொண்டாட்டங்களுக்கு நான் 19 வருடம் இடைநிற்றல் இல்லாம வர்றேன். நான் 19வது வருஷம் தான் இங்க உனக்கு அனுமதி ஆமாங்க அப்படின்னு பகவத் பாதர் சொல்லிட்டாரு. அதுவே எனக்கு மகிழ்ச்சி தான். இந்த வருடமாவது என்னை அழைச்சுக்கிட்டாரு. அவரோட அன்புக்கு என்னைய பாத்திரமாக்கிட்டாருங்க. இப்போ பிரத்யும்னா, இப்போ பல இடங்கள்ல இருந்து இங்க வர்றாங்க. இது கொஞ்சம் உள்வாங்கிய பகுதியா இருக்குது. இங்க வர்ற அனைவருமே கண்டிப்பா சாத்வி உனக்கு சாப்பிடக்கூடியவங்களா தான் இருப்பாங்க, சைவ பக்ஷிகளா தான் இருப்பாங்க. அப்போ அவங்க போய் கடையில போய் சாப்பிட்றதுக்கு பெருசா விரும்ப மாட்டாங்க. இப்போ ஒரு காலை நேரத்துல இங்க வர்றாங்க, ஒரு 5-6 பேர் அல்லது 10 ஒரு 20 பேர் வேன்ல மதிய நேரத்தில் வர்றாங்க, இல்லை மாலை நேரத்தில் வர்றாங்கன்னா முன்கூட்டியே அலைபேசியில் ஃபோனில் இப்படி சொல்லி இத்தனை பேர் வர்றோம், எங்களுக்கு சிற்றுண்டி தர முடியுமா, உணவு தர முடியுமான்னு அப்படி சொல்லி அந்த மாதிரி உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஏன்னா அப்படி நிறைய பேர் வருவதற்கும் அது ஒரு வாய்ப்பு தானுங்க. ஏன்னா இப்போ இங்கே இப்போ இங்கே ஒரு 12 மணிக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஈடுபாடோட ஒரு 3 மணி நேரம் எல்லாம் பார்த்து முடியும். 3 மணிக்கு அப்படிங்கும்போது பசிக்கும். வெளியே போனாலும் கூட தவறான இடத்துக்கு போயிட வேண்டியது. ஏன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அசைவ கடைகளாக தான் இருக்கு, சைவ கடைகளே இல்லை. அப்படி உணவு இப்போ எங்களுக்கு இங்கே உணவு இருந்துச்சுங்க. ஆதிசங்கர பகவத் பாதருடைய அன்பால நாங்கள் சரியா 2 மணிக்கு வந்துட்டோம். எங்க 6 பேர்த்துக்குமே உணவு இருந்துச்சுங்க. ரொம்ப அற்புதமான அமிர்தம் மாதிரி உணவு. அப்படி சொல்லி வந்தா கிடைக்குங்களா? இது ஒரு கேள்வி. அது ஆபீஸ்ல தான் செக் பண்ணுவாங்க. நான் அதனால தான் ஒரு செகண்ட் யோசிச்சேங்க. பதில் தப்பா எதுவும் சொல்லி இருக்க கூடாது இல்லைங்களா? பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா இங்க அனக்ஷேத்ரா டைமிங்ஸ் இருக்கு. சோ வரப்பயே அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்தா பெட்டரா இருக்கும். சொல்லிட்டு வந்துட்டா ஆமாங்க. ஸோ அனக்ஷேத்ரா டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 2 எப்பவுமே இருக்குங்க. 1 to 2. அப்புறம் 12 மணிக்கு இப்படி ஒரு நாங்கள் 20 பேர் வர்றோம். நாங்கள் 1 to 2 1:30 மணிக்கே வந்துடுவோம். ஏன்னா 2 மணி டைம்னா 3 மணிக்கு வந்தால் தப்பு. ஆமாங்க, ஒரு ஆசிரமத்தினுடைய அந்த ஒழுங்குக்கு உட்படணும். ஆமாங்க, நாங்கள் 1:30க்கு வந்துடுவோம். ஒரு 20 பேர் ஆமாங்க அப்படின்னு அது கேட்டுக்கலாம். ஆமாங்க, அதுவும் இன்னொரு இது என்னன்னா, அங்கேயும் நிறைய பேர் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, மற்ற வேலையும் அவங்களுக்கு எல்லாம் இருக்குங்க. ஸோ இதுக்காக தனியா வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்க மற்ற வேலையும் எஃபெக்ட் ஆகும். அவ்வளவுதாங்க. பட் ஆபீஸ்ல கேட்டுட்டு முன்னாடி இன்ஃபர்மேஷன் இருந்தா இருக்குங்கண்ணா. நான் ஏன் இது கேட்கறேன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அங்க போய் அந்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும் போதே உணவு நேரம் ஆயிடும். உணவுக்காக குழந்தைகள்லாம் இருக்குது, வயசானவங்க இருக்காங்க, பேசுறதா அதற்காக அவங்களுடைய கவனம் சிதறும். இங்க ஏற்பாடு இருக்குது அப்படின்னா அந்த 1 to 2 கிலோ சாப்பிடணும்ப்பா, நமக்கு இருக்குதுப்பா, 1:30க்கு போய் சாப்பிடுங்க, 6 மணி வரைக்கும் இருங்க, ஆதிசங்கருடைய அன்புக்கு பாத்திரமாகுங்க. கண்டிப்பா. அப்படிங்கும் போது அந்த சூழ்நிலை நல்லா இருக்கும். ஆமா, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அனக்ஷேத்ரால இருக்குங்க. இருக்கு. கெஸ்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம்ங்க. யாரும் வந்தாலும் நாங்க திருப்பி வந்து இந்த டிவினிட்டி, இந்த காம்னஸ், இந்த பீஸ்ஃபுல்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. தங்குவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆஃபீஸில் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடணும். அப்புறம் அவைலபிலிட்டி இருக்கணுங்க. ஏன்னா இங்கே வந்து இந்த 1 year கேம்பும் நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 250 to 260
எக்ஸாக்ட் நம்பர் தெரியலீங்க, பட் ஆஃபீஸில் கேட்டால் தெரியுங்க. 100+ பீப்புள் ஈஸியாக ஸ்டே பண்ணலாங்க. கேம்ப் எல்லாம் நடக்கும்போது யூஸ்வலாக இந்த 1 year கேம்ப் பார்த்தீங்கன்னா 50 people கிட்ட ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற கேம்பும் நடக்கும். லாஸ்ட் வீக் தான் த்ரைவ் கேம்ப்னு ஒரு சில்ட்ரன்ஸ் கேம்ப் முடிஞ்சதுங்க. அது என்ன கேம்புங்க? அது வந்து சில்ட்ரனுக்கு இப்போ நம்ம கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம கண்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுங்க. ஃபுல்லாக டெய்லி ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. இங்கேயே ஹோலி கொண்டாடணும், இங்கேயே பொங்கல் கொண்டாடணும், இங்கேயே தீபாவளி கொண்டாடணும். அப்புறம் ஒரு வாரம் இருந்தது. சூப்பரா போச்சுங்க. அடுத்த வருஷம் இதை விட பெரிய கேம்ப் பண்ண முடியுமா, இன்னும் ஜாஸ்தி நாளுக்கு பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ இது ஃபுட்டும் அந்தந்த நாளுக்கு ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோங்க. அப்புறம் செஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்கிடெக்சர், நம்ம டெம்பிள் ஆர்கிடெக்சர் பற்றி ஒரு செஷன் இருந்ததுங்க. எப்படி டெம்பிள்ஸ் போனால் நம்ம போகிறோம், இப்போ சரி பகவான் தர்ஷன் கிடைக்குது, பட் டெம்பிள் வெளியே அழகா இருக்கு, எதுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, இதுக்கு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் மீனிங் என்னங்கிறது வந்து ஒரு செஷன் இருந்ததுங்க சில்ட்ரனுக்கு. நான் சின்னதாக இருக்கும்போது நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் இல்லாதது நான் இந்த சில்ட்ரன்ஸ் கேம்ப்ல இப்போ கற்றுக்கிட்டேங்க. ஆமாங்க, கற்றுக்கிட்டீங்க. ஆமாங்க, பதிலும் சொல்ல முடிஞ்சது. ஆமாங்க. அப்புறம் வேற என்னங்க, இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பற்றி தனியாக ஒரு செஷன் இருந்ததுங்க. அப்புறம் இன்னொரு செஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி இருந்ததுங்க. இப்போ பத்மநாப சுவாமி டெம்பிள் இருக்குன்னா அதோட ஹிஸ்ட்ரி என்ன, மார்த்தாண்டவர்மர் பற்றி நிறையா கற்றுக்கிட்டோம். எப்படி அவர் ஒரு கிங்டமே கடவுளுக்கு சரண்டர் பண்ணிட்டாருங்கிறது வந்து இப்போ. ஆமாங்க, பத்மநாபதாசர் நீங்க சொன்ன மாதிரி. அங்க வந்து கிங் பாத்தீங்கன்னா அவங்க காடோட சர்வெண்ட்னு தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. கிங்டம் வந்து காடுக்கு தான். அவங்க வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் காட் அவங்க கிங்டம் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல் திங்ஸ் எல்லாம் நிறையா கற்றுக்க முடிஞ்சது. அந்த த்ரைவ் ப்ரோக்ராம் இலவசமா பண்ணீங்க? இல்லைங்க, அது வந்து பே பண்ணி வர மாதிரி தாங்க. பட் பார்த்தீங்கன்னா அகைன் அதில் காஸ்ட், நாங்கள் காஸ்ட்டுக்காக மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ ப்ராஃபிட் அதில் எதுவுமே இல்லை. என்ன செலவாகுது அதை மட்டும் வாங்கி, ஃபுட்டுக்கு, ஸ்டேக்கு, மெட்டீரியல். ப்ரோக்ராம் பாரத நாடு முழுக்க சிட்டிகளில் நடக்குதுங்களா? கோவையில் இந்த வேற வேற சிட்டியில் சின்மயா மிஷன் பார்த்தீங்கன்னா வேற வேற கேம்ப் நடக்குங்க. வேற வேற பேர்ல நடக்கும், வேற வேற தீம் இருக்கும். ஸோ இங்கே நடந்தது த்ரைவ் கேம்ப், இந்த மாதிரி இங்கே யூனிக்குங்க. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மே மாதம் எண்டில் வந்து பூனேல ஒரு கேம்ப் நடக்குதுங்க. பூனேல வந்து சின்மயா விபூதின்னு எங்கள் விஷன் சென்டர் இருக்குங்க. பெரிய இடம், சயாத்ரி ஃபுட்ஹில்ஸ்லேயே இருக்குங்க. சூப்பர் வியூங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேம்ப்லாம் அங்கே தான் நடக்குங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 850-900 யூத் இருப்பாங்க மேலே. ஸோ நான் அந்த கேம்ப் வந்து ஆர்கனைசர் வாலண்டியராக போகிறேங்க. ஸோ அந்த கேம்ப் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்குங்க. அது மோர் நேஷனலிசம், அபவுட் த கண்ட்ரி, அந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப நன்றி. டயத்தை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இது பண்ணீங்க. நீங்களும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வந்து இதெல்லாம் பார்த்தது பெரிய புண்ணியம் எங்களுக்கு. ரொம்ப ஆமாங்க. நிறைய பேருக்கு இது பத்தி இன்னும் தெரிஞ்சு நீங்க பண்ற நல்ல வேலைனால தெரிஞ்சு இங்க நிறைய பேர் வந்தா. சேனல் பேரு ஆதி சேனல் தான். ஆதி சேனல், ஆதி சங்கர சேனல். சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, ஓம் சிவசங்கரா, ஜெய் சிவசங்கரா.